பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் சோதனையை சகித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு சோதனை வருகிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் வந்த சோதனையில் தப்பிக்க முடியல உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களிடத்தில் வருகிற சோதனைகள் உங்க விசுவாசத்தை குறைக்கிறது? ஏன் உங்களிடத்தில் வருகிற சோதனைகள் உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது? ஏன் உங்களிடத்தில் வருகிற சோதனைகள் உங்களை மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது உங்களுக்கு தெரியுமா? சோதனைய வரவிடாம முதல்ல நீங்க தடுக்கணும். நீங்க கேட்கலாம், எப்படி சோதனையை தடுக்க முடியும்? சோதனை தான் எங்க வீட்டுக்கு வந்துருச்சே, சோதனை தான் எங்களை ரொம்ப போட்டு ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறதே, அந்த சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் ரொம்ப சோர்ந்து போறோமே, அந்த சோதனைகள் எங்களை ரொம்ப கலங்க பண்ணுகிறதே, அந்த சோதனை எங்களுடைய இருதயத்தை ரொம்ப ஒடுக்குகிறதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை மனவேதனையோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய சோதனைக்கு எங்க போனாலும் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. எங்க போனா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய ஜெப அறைக்குள்ள போய் அந்த கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா உங்ககிட்ட இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சோதனைகள் நீங்குவது அதிக நிச்சயம். ஒரு வேத வசனத்தை பாருங்க. அந்த வேத வசனத்தை இயேசு கிறிஸ்துவே வாயை திறந்து சொன்னார். என்ன சொன்னார்? வாசித்து பாருங்களேன். மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனம் என்ன அழகாய் சொல்லுகிறது தெரியுமா? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன தெரியுமா சம்பவிக்கிறது? வாசித்து பாருங்க. எபிரேயர் 2:18 வாசிக்கும் போது சோதனையில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். மத்தேயு 6:13 சோதனைக்கு உட்படுத்தாதவராய் இருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 10:13 சோதனையில் நின்று தப்ப வழி செய்கிறாராம். அதாவது சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா முதல்ல ஜெபிக்க வேண்டும். சோதனையில உங்களுக்கு உதவி வரணும்னா நீங்க ஜெபிக்க வேணும். சோதனை உங்களிடத்துல வராம இருக்கணும்னா நீங்க ஜெபிக்க வேணும். இன்னைக்கு எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள், இதிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா ஜெபிக்கணும். இந்த எபிரேயர் 2:18, மத்தேயு 6:13, 1 கொரிந்தியர் 10:13 எல்லாம் உங்களை சோதனையிலிருந்து விடுதலை ஆக்குறாரா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் இடத்தில் இருக்கிற சோதனைகள் உங்களை விட்டு நீங்குகிறது என்று சொல்லுகிறார். தயவு செய்து ஜெபித்து உங்களுடைய சோதனையிலிருந்து விடுதலையாக்க பட வேண்டும் என்பதை என் தெய்வம் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து உங்களிடத்தில் இருக்கிற சோதனையெல்லாம் நீங்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர்